வணக்கம், உங்கள் ராஜ்குமார். இன்றைக்கி டேட் 8. ஸோ இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது. நமக்கு ரவுண்ட் 1ஓட அலாட்மெண்ட் ஸ்டேட்டஸ் வி வில் கெட் இட். ரவுண்ட் 2 எல்லாமே ஒரு 70,000 மெம்பர்ஸ் ஆயத்தமாயிட்டிருப்பீங்க. நம்ம அட்டன் பண்ணுறதுக்கு என்னென்ன சாய்ஸ்லாம் ஃபில் பண்ணலான்னு நானும் ஒரு 15 வீடியோஸ் பக்கத்தில் போட்டிருக்கேன். சிமிலாரிட்டி காலேஜ் நேம்ஸ் ஒரே நேம் உடைய கல்லூரிகள், திட்டத்தட்ட ஒரே பேர் மாதிரி இருக்க கல்லூரிகளையும் நான் லிஸ்ட் பண்ணுவேன். இன்றைக்கி காலையில் ஒன்று போட்டிருக்கேன். ரைட், இப்போ நம்ம பார்த்திங்கன்னா சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, குன்றத்தூர். ஓகே, கவுன்சிலிங் கோட் 1399. குறுகிய காலத்தில், அதாவது ஒரு 14 இயர்ஸ் ஸ்பேனில் 14 to 15 இயர்ஸ் ஸ்பேனில் ஒரு நல்ல இடத்த பிடிச்சிருக்காங்க, சிறந்த நிறுவனமாக பிடிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டிலே ஒரு 2வது 3வது பொசிஷன் கூட சொல்லலாம். எஸ்எஸ்என்க்கு அடுத்து ஒரு நல்ல பொசிஷனில் வந்திருக்காங்க. ரைட், இப்போ இந்த கல்லூரியில் எதுக்கு எடுக்கிறேன் அப்படின்னால் இதில் நான் ரொம்ப பேச போகிறதில்ல, என்ன கிடைக்குங்கிறத மட்டும் சொல்கிறேன். போன வருஷ கட் ஆஃபை வச்சு தான் நான் எல்லாமே சொல்கிறேன். போன வருஷ கட் ஆஃபை வச்சு தான் நம்ம பேசுகிறோம். இதில் கிடைக்கக்கூடியது ஓசிக்கு சிவில் இன்ஜினியரிங் சான்சஸ் இருக்குது, 50% இருக்குது. பிசிக்கு சிவில் இன்ஜினியரிங் ஒரு 75% சான்ஸ் இருக்குது. ஏன்னா 171.5 சிவில் இன்ஜினியரிங் ஆரம்பிச்சிருக்கு, 170க்கு முடிஞ்சிருக்கு. கண்டிப்பாக ஒரு 75% சான்ஸ். ஏன் சொல்கிறேன்னா, திடீர்னு ஒரு 10 மார்க் கட் ஆஃப் ஏறி இருக்கும். ஏன்னா எல்லாருமே சென்னை இன்ஸ்டியூட் நிறைய பேர் ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ சிவில் இன்ஜினியரிங் ஆசைப்படுறவங்க, பிசியில் சிவில் இன்ஜினியரிங் ஆசைப்படுறவங்க, ஓசியில் சிவில் இன்ஜினியரிங் ஆசைப்படுறவங்க, யூ கேன் ஹேவ் அன் ஆப்ஷன். அதர் பிரான்ச்சஸ் எல்லாம் சான்ஸே இல்லை, எல்லாமே முடிஞ்சிருக்கும். எம்பிசி கேண்டிடேட்ஸும் அதே பார்த்திங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் 161.5, 174 ஆரம்பித்து 161.5 முடிஞ்சிருக்கு. நீங்கள் ஆப்ஷனாக வச்சுக்கலாம். அதே எம்பிசிக்கில் மெக்கானிக்கல் 175.5 தான் முடிஞ்சிருக்கு. பட் நம்ம சொல்ல முடியாது, கட் ஆஃப் ஏறி இருந்துச்சுன்னா கிடைக்கிறது கஷ்டம். நீங்கள் மெக்கானிக்கலும் மெக்கட்ரானிக்ஸும் அடிஷ்னல் சாய்ஸாக வச்சுக்கலாம். அதே மாதிரி பிசி முஸ்லீம்க்கும் சிவில் இன்ஜினியரிங் கிடைக்கிது, 169 ஆயிருக்கு சிவில் இன்ஜினியரிங் கிடைக்கிறதுக்கு. அதே மாதிரி வேறு கோர்சஸும் அவங்களுக்கும் கஷ்டம். எஸ்சி கேண்டிடேட்ஸ், கம்மிங் டு எஸ்சி கேண்டிடேட்ஸ் பார்த்திங்கன்னா பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் படிக்கணுங்கிற ஆசைப்படுறவங்க, அப்புறமா இந்த இஏங்கிற கோர்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் அட்வான்ஸ்டு டெக்னாலஜி படிக்கணுங்கிற ஆசைப்படுறவங்க, அதே மாதிரி இசிஇ, ட்ரிபிள்இ, ஈவினா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் விஎல்எஸ்ஐ டெக்னாலஜி, இது எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஐடி கிடைக்கிறதுக்கான, எஸ்சிஎஸ்டி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு. மெக்கானிக்கல் மெக்கட்ரானிக்ஸ் கிடைக்கும். சைபர் செக்யூரிட்டி ஒரு 60% கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இது பார்த்திங்கன்னா பிசிக்கு சிவில் இன்ஜினியரிங் கிடைக்கும், ஓசிக்கு சின்ன சான்ஸ் இருக்குது சிவில் இன்ஜினியரிங்க்கு, எம்பிசிக்கும் சிவில் மட்டும்தான் சான்ஸ், பிசி முஸ்லீமுக்கும் சிவில் மட்டும்தான் சான்ஸ். சிவில் இன்ஜினியரிங் ஆஸ்பிரண்ட்ஸ் எப்படி இந்த 70,000 பேரில் ஒரு 10,000 பேர் 5,000 பேர் சிவில் இன்ஜினியரிங் எடுக்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னால் சென்னை இன்ஸ்டியூட் இஸ் தி பெஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா எல்லா கோர்ஸுமே முடிஞ்சிருச்சு. ஸோ அப்போ கண்டிப்பாக ஒரு நல்ல காலேஜாக இருந்தால் தான் எல்லா கோர்ஸுமே முடியும். ஸோ அப்போ சிவில் மட்டும்தான் இருக்குது. சிவில்லையும் எத்தனை சீட் இருக்கும், ஒரு 10 to 15 சீட் இருக்கலாங்கிறது என்னோடது. ஒரு 60 சீட் வச்சுருந்தாங்க அப்படின்னால் எத்தனை சீட்டு, ஒரு 60 to 120 சீட் வச்சுருந்தாங்கன்னா ஒவ்வொரு கோட்டாலையும் ஒரு 10 to 15 சீட் இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் பிளான் பண்ணி உங்கள் ஆப்ஷனில் சிவில் வைக்கிற மாதிரி இருந்தால் ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா வேறு எந்த கோர்ஸ் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இல்லை. அதே மாதிரி எஸ்சி கேண்டிடேட்ஸ், எஸ்சிஏ கேண்டிடேட்ஸுக்கு எல்லாமே அவைலபிள் இருக்கும். எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கும் எல்லாம் அவைலபிள் இருக்கும். எஸ்சி கேண்டிடேட்ஸ் இது நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு, எனக்கு ஒரு நல்ல ரெப்யூட்டடான காலேஜ் வேணும் ப்ரைவேட்லனா சென்னை இன்ஸ்டியூட்டில் சூஸ் பண்ணிக்கலாம். சென்னை இன்ஸ்டியூட்டில் என்னென்ன உங்களுக்கு கிடைக்க போகுது, ட்ரிபிள்இ கிடைக்க போகுது, இசிஇ கிடைக்கலாம், இஏ, இவிங்கிறது நான் சொல்லியிருக்கேன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் விஎல்எஸ்ஐ டெக்னாலஜி. அதே மாதிரி இஏங்கிறது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் அட்வான்ஸ் டெக்னாலஜி, அதுவும் கிடைக்கும். அதுக்கப்புறமா மெக்கானிக்கல் மெக்கட்ரானிக்ஸ், சைபர் செக்யூரிட்டி, தர் இஸ் அ சான்ஸ். ஸோ இதெல்லாம் நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். சிவில் இன்ஜினியரிங்கும் கிடைக்கும். ஓகே ரைட், இதை நீங்கள் பக்காவாக பிளான் பண்ணிக்கலாம். பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் கிடைக்கும். ஓகே, ஸோ எஸ்சி கேண்டிடேட்ஸ்க்கு ஒரு 6-7 டிபார்ட்மெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மிச்ச பேருக்கு ஓசி, பிசி, எம்பிசிக்கு பிசிக்கும் கன்ஃபார்மாக சிவில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓசி கேண்டிடேட்ஸ்க்கு 20 to 30% வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் நெக்ஸ்ட் சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது சிவில் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னால் நீங்கள் சென்னை இன்ஸ்டியூட்டை தாராளமாக சூஸ் பண்ணலாம். ஏன்னா எவ்ரி கோர்ஸ் ஹேஸ் எண்டப் ஆயிடுச்சு. ஸோ எவ்ரி கோர்சஸ் முடிஞ்சிருச்சுங்கிற பட்சத்தில் தான் நான் இதை சொல்கிறேன். ஸோ நான் நிறையா பேர்கிட்டையும் கேட்டுட்டேன், நிறைய பேர் ஃபஸ்ட் ரவுண்டில் சென்னை இன்ஸ்டியூட்டே கிடைக்கல. ஸோ அப்போ கண்டிப்பாக கோர்சஸ் முடிஞ்சிருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷன் சிவில் இன்ஜினியரிங் நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருந்தால் சென்னை இன்ஸ்டியூட்டை ஆட் பண்ணலாம். மேக்ஸிமம் ஒரு இந்த 1000 பேர் இல்லை 2000 பேர் சிவில் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக ஒரு 20 சீட் தான் இருக்கும். ஓசிபிசிக்கு கண்டிப்பாக எடுத்துடலாம் நீங்கள். ரைட், தேங்க்யூ.